அனைவருக்கும் வணக்கம். 9/1/2025 மாலை கிருத்திகை நட்சத்திரம் இருக்கின்றது. கிருத்திகை வழிபாடு செய்பவர்கள் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல், எந்த வேண்டுதல் இருந்தாலும் உடனே நிறைவேறும். எப்படி இந்த வழிபாடு நம்ம செய்ய வேண்டும், எப்படி இந்த பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முருகனுக்கு பார்த்தீங்கன்னா கிருத்திகை ரொம்ப சிறப்பானது. வியாழக்கிழமை மாலை நமக்கு கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை மதியம் வரை நமக்கு கிருத்திகை நட்சத்திரம் இருக்கின்றது. இங்கே வியாழக்கிழமை மாலையும் கிருத்திகை வழிபாடு செய்யலாம். வெள்ளிக்கிழமை காலையும் நீங்கள் கிருத்திகை வழிபாடு தாராளமாக செய்யலாம். வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி நமக்கு இருக்கின்றது. அதனால் ரொம்ப சிறப்பான நாளாக நமக்கு அமைந்திருக்கின்றது. நீங்கள் வியாழக்கிழமை மாலை நேரம் இந்த பரிகாரம் செய்ய வேண்டும். யாரெல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னா, பொண்ணும் பொருளும் சேர வேண்டும், நகை வாங்கணும், ஒரு பவுனாவது நான் நகை வாங்கணும் விருப்பப்படுறேன், ஆனால் வாங்கவே முடிய மாட்டேங்குது, அப்படி இருப்பவர்கள் இந்த பரிகாரம் செய்யுங்க. இந்த பரிகாரம் எப்படி நம்ம செய்ய வேண்டும் அப்படின்னா, இதற்கு மஞ்சள் நிற துணி தான் கட்டாயமாக வேண்டும். ஏன்னா நம்ம செய்கின்ற நாள் பரிகாரம் வியாழக்கிழமை. வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா மஞ்சள் தான் ரொம்ப முக்கியம். மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க. முருகருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய பூஜை அறையில் சட்கோண கோலம் போட்டு 6 அகல் தீபம் ஏற்றி வைத்து, நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றினாலும் ஏற்றலாம், அப்படி இல்லை நார்மலாக அகல் விளக்கு ஏற்றலாம். ஏற்றிட்டு நீங்கள் நைவேத்தியமாக பாலும் தேனும் வைத்துட்டு ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்து முருகனுடைய படத்திற்கு முன்னாடி வச்சுடுங்க. வைத்துட்டு அதில் நீங்கள் என்னென்ன சேர்க்க வேண்டும் அப்படின்னா, அந்த மஞ்சள் நிற துணியில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஜவ்வாது பொடியை நல்லா தடவி விட்டுருங்க, அல்லது பன்னீரை ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நல்ல மணமாக இருக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமானது, ஆவாரம் பூ நமக்கு கிடைக்கும். அந்த ஆவாரம் பூ நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற செடிகள்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அங்கே கூட நமக்கு கிடைக்கும். ஆவாரம் பூ மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அந்த பூ கொஞ்சம் பறித்து வச்சுக்கோங்க, எடுத்துக்கோங்க. 1 ரூபாய் நாணயம், 6 1 ரூபாய் நாணயம் நீங்கள் எடுக்க வேண்டும், எடுத்து வைக்கோங்க. மஞ்சள் துண்டு அல்லது மஞ்சள் தூள் வேண்டும், மஞ்சள் சேர்த்துக்கோங்க. ஜாதிக்காய் 1 அல்லது 3 தேவைப்படும், நீங்கள் 1 வைத்தால் கூட போதும், வச்சுடுங்க. அடுத்து நீங்கள் சேர்க்க வேண்டியது முக்கியமானது பச்சை கற்பூர துண்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து நமக்கு தங்கம் வாங்கணும்னு நினைப்பவர்கள் தங்க பொருள் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா வெள்ளியில் ஏதாவது பொருள் சேர்த்துக்கோங்க. இப்போ தங்க நாணயம் இருந்தால் சேர்த்துக்கொள்ளலாம், வெள்ளி நாணயம் இருந்தால் சேர்த்துக்கொள்ளலாம், அல்லது வெள்ளி மோதிரம் கூட நீங்கள் அதில் வைக்கலாம், அல்லது தங்கத்தில் ஏதாவது சின்ன பொருளாக நீங்கள் வைக்க வேண்டும். வைத்துட்டு அதை முடிச்சு போல் கட்டிடுங்க. மஞ்சள் நூலால் தான் நம்ம கட்ட வேண்டும். இப்போ வெள்ளை நூல் தான் இருக்குது அப்படின்னா அதில் மஞ்சள் தடவி கட்டிக்கோங்க. கட்டிட்டு முருகனுடைய பாத்தில் வச்சுட்டு முருகன்ட்ட உங்களுடைய பிரார்த்தனை சொல்லுங்கள். நீங்கள் எதற்காக இந்த வழிபாடு செய்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போ பணத்திற்காக வழிபாடு செய்கிறேன், அல்லது மற்ற வேண்டுதலுக்காக வழிபாடு செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் அந்த வேண்டுதலை சொல்லிவிட்டு முருகனுடைய பாதத்தில் இதை வச்சுட்டு, அதற்கப்புறம் இதை நீங்கள் எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வைக்க வேண்டும். எத்தனை மணிக்கு இந்த பரிகாரம் செஞ்சால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னா, குரு ஹோரையில் செஞ்சால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வியாழக்கிழமை இரவு 8 to 9, இல்லை மாலை 6 மணிக்கு செய்யலாமா, நம்ம தாராளமாக செய்யலாம். வியாழக்கிழமை எல்லாமே நமக்கு குருக்கு உகந்த நாள் தான். நீங்கள் அந்த நேரத்தில் கூட நீங்கள் தாராளமாக செய்யலாம். செய்துட்டு நீங்கள் கட்டாயமாக பார்த்தீங்கன்னா முருகன் படத்துக்கு முன்னாடி வைத்துட்டு வழிபாடு செய்துட்டு அதற்கப்புறம் பணம் வைக்கிற இடத்துல வச்சு பாருங்கள். உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். நகை வாங்குகிற யோகம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பவுனாவது நீங்கள் குறைந்தது வாங்குவீங்க. அந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இந்த பொன்னான பரிகாரத்தை செய்து பாருங்கள். ஆவாரம் பூ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வைப்பதே தங்கம் வாங்குவதற்கு தான். இப்போ நீங்கள் பணத்திற்காக வழிபாடு செய்யணும் விருப்பப்படுறீங்க அப்படின்னா, ஆவாரம் பூ இல்லைன்னா நீங்கள் மற்ற பொருளை வைத்து வழிபாடு செய்யுங்க. தங்கம் வாங்கணும்னு நினைப்பவர்கள் மட்டும் ஆவாரம் பூ வைங்க. இல்லை நான் தங்கம் வாங்கலை, நான் நார்மலாக என்கிட்ட ஆவாரம் பூ இருக்கின்றது, நான் பணத்திற்காக வழிபாடு செய்கிறேன், இந்த பரிகாரம் ஆவாரம் பூ சேர்க்கலாம்னு தாராளமாக சேர்த்துக்கொள்ளலாம். ஏன்னா அதற்கு பணம் இருக்கிற சக்தியும் தங்கம் நகை வாங்குகிற யோகத்தையும் அது கொடுக்கக்கூடிய பொருள் தான். அந்த பொருளை வைத்து தான் நம்ம வழிபாடு செய்கிறோம். நிச்சயமாக நீங்கள் தங்கம் வாங்குகிற யோகம் உங்களுக்கு அமையும். அடுத்து மிகவும் முக்கியம், நீங்கள் வழிபாடு செய்துட்டு இந்த மூட்டையை நீங்கள் பணம் வைக்கிற இடத்துலையோ நகை வைக்கிற பாக்ஸ்குள்ளேயோ நீங்கள் வச்சுட்டு இதை நீங்கள் எப்போது எடுக்க வேண்டும் அப்படின்னா, 6 நாட்கள் அப்படியே தான் இருக்க வேண்டும். 6 நாட்கள் முடிந்த பிறகு கூட நீங்கள் எடுக்கலாம். அப்படி இல்லை என்றால்
இது அப்படியே இருக்கட்டும். இதில் இருக்கிற எந்த பொருளுமே நமக்கு வந்து வேஸ்ட் ஆகிற பொருள் கிடையாது. அதனால் வந்து 21 நாட்கள் வரை கூட இருக்கலாம், தாராளமாக இருக்கலாம். அல்லது அடுத்த கிருத்திகை வரும் வரை கூட இது இருக்கலாம். இப்போ எடுத்துட்டு அந்த ஆவாரம் பூ வந்து கால்படாத இடத்துல போட்டுருங்க. எப்போது எடுக்கிறீங்களோ அப்போது எடுத்துட்டு அந்த நாணயத்தை எடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய பணம் வைக்கிற இடத்துல பாக்ஸ்குள்ளே போட்டுருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய், அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இப்படியே நீங்கள் ஒவ்வொரு பொருளும் அதில் வச்சுருக்கிற பொருளும் நீங்கள் பயன்படுத்தலாம். இதை வந்து கட்டாயமாக செய்து பாருங்கள். இப்போ என்னால் வியாழக்கிழமை மாலை நேரம் நான் அந்த வழிபாடு பரிகாரம் செய்யலை அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலை நேரம் செய்து பாருங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெள்ளிக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா சுக்கிரஹோரை காலை 6 to 7 செய்யலாம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம். பிரம்ம முகூர்த்த நேரம் அதிகாலை 4 to 6 மணிக்குள்ளே இந்த பரிகாரம் செய்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும். இந்த பரிகாரம் எல்லோருமே செய்யலாம். முருகன் பக்தர்கள் அனைவருமே இந்த வழிபாடு செய்து பாருங்கள். முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைப்பதே நம்மளால் உணர முடியும். அவருடைய சக்தியை நம்மளால் உணர முடியும். அவர் நம்மளுடைய வேண்டுதலை உடனே நிறைவேற்றி வைப்பார். அதை நம்மளால் வந்து உணர முடியும். இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா ராஜசெல்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.